வணக்கம். நான் ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜிஸ்ட் காயத்ரி. பொதுவாக நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிரக சேர்க்கையினால எத்தனை விஷயங்கள் நம்மளுக்கு ஜாதக ரீதியாக வெளிப்படுது அப்படிங்கிற ஒரு குழப்பமான மனநிலை எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அது சார்ந்த கேள்விகள் தான் இப்போ நம்ம ஐயா கிட்ட கேட்க போகிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, இப்போது இந்த குரு கேது இணைவு அப்படிங்கிறது எந்த மாதிரியான பலன்கள் தரும்? அது எந்த இடத்துல இருந்தால் எந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு ஜாதகருக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது சொல்ல முடியுமா? ஒரு ஜாதகத்தில் குரு கேது இணைவு இருக்குது அப்படின்னு சொன்னாலே அவங்க ஒன்று வெளியூர் சம்மந்தப்பட்ட இடத்துல போய் செட்டில் ஆகிருப்பாங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். லீகலாக பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு லீகல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தொடர்பு இருக்கும். அவங்களுக்கு லீகல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்கும். ஓகே, மேபி வக்கீல், ஜட்ஜு, இந்த மாதிரி விஷயங்கள் வருமானா வரும்னு சொல்லலாம். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கடன் வாங்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்குமானா கண்டிப்பா கடன், பெரிய கடன் இருப்பதற்கு உண்டான தன்மை அவங்களுக்கு இருக்கான்னு இருக்குன்னு சொல்லலாம். ஓகே. அதே மாதிரி உடல்நிலை ரீதியாக இந்த லிவர் சம்பந்தப்பட்ட இடம் பாதிக்கப்படக்கூடிய தன்மை குரு கேது இணைவு இருப்பவர்களுக்கு இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம். ஓகே. இப்போ ஒரு ஜாதகத்துல குரு கேது இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க குழந்தைகள் சம்மந்தப்பட்ட பாதிப்பு அவங்களுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இல்லைன்னா குழந்தைங்க வெளியூர்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம், குழந்தைகள் வெளிநாட்டில் இருப்பாங்க, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. கடக லக்னம் ஏஎல்பி லக்னம் வருதுன்னு வச்சுக்கோங்க. புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம். ஓகேங்களா? இப்போ இவங்களுக்கு குரு கேது இணைவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்களுக்கு கடன் இருக்குமா? இருக்கும். ஓகே. அதே மாதிரி லிவர் சம்மந்தப்பட்ட இடத்துல பாதிப்பு இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். உடல்நிலை ரீதியாக பாதிப்பு இருக்குமா? இருக்கும். அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். இப்போ மூலா நட்சத்திரம் 1ஆம் பாதம் அப்படின்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ குரு கேது இணைவு இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு தீராத கடன் ஏற்படக்கூடிய காலகட்டமே இந்த காலகட்டம்னு சொல்லலாம். தீராத பிரச்சனைகள், திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வரும், திடீர்னு ஆக்சிடென்ட் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள், நெகட்டிவான நிறைய விஷயங்கள் வருவதற்குண்டான தன்மை. நான் சொல்றது மூலா நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு மட்டுமே இந்த பலத்துக்கு. இப்போ குரு கேது மகர லக்னம் ஏஎல்பி லக்னம் போயிட்டு இருக்கு, கரெக்டாக உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு குரு கேது இணைவு இருக்கிறது தீராத பிரச்சனைகள், கணவன் மனைவி உறவு நிலை சம்பந்தப்பட்ட இடத்துல பாதிப்பு, அவங்க 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வருவதற்குண்டான தன்மை அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். இதே அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் ஏஎல்பி லக்னம், கும்ப லக்னம் ஏஎல்பி லக்னம், இவங்களுக்கு எக்ஸாக்டா குரு கேது இணைவு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமாக இவங்க மகிழ்ச்சியாவே இருக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். எதனால்னா கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னால மகிழ்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போவதற்கு உண்டான எல்லா நிகழ்வும் இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம். முக்கியமாக இப்போ குரு கேது இணைவு பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 7ஆம் பாவத்தில் இருக்குன்னாவே இவங்க பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாகவே, இவங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாகவே பார்த்தீங்கன்னா என்ன நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் நடக்கும். கணவன் மனைவி உறவு நிலை சம்பந்தப்பட்ட இடத்துல கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு உண்டான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கா? என்ன இருக்குன்னு சொல்லலாம். திடீர்னு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவி உறவு நிலை சம்பந்தப்பட்ட இடத்துல கருத்து வேறுபாடுகள் வருவதற்குண்டான தன்மை இருக்கான்னா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம். இப்போ குரு கேது இணைவு இருக்குன்னா இவங்க ஏதாவது பிசினஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல பிரச்சனைகள் வரும். ஓகே. அதுல கடன் வரும். அந்த பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாக இவங்க அந்த பிசினஸ்ல இருந்து பார்ட்னர்ஷிப்ல பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லவே தேவையில்ல, 2 பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் வரும். எந்த இடத்துல குரு கேது இணைவு வருகிறதோ அந்த இடத்தின் மூலமாக பிரச்சனை வரக்கூடிய தன்மை அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம். ஓகே. இது நிறைய பேர் நிறைய யோகங்களாக சொல்வார்கள். ஆனா யோகத்தை விட அவயோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், யோகம்னாவே ஜோதிடத்துல இணைவுன்னு சொல்லுவோம் நம்ம. அந்த இணைவு நல்ல விஷயத்தை சொல்லுமானா நல்ல விஷயத்தை சொல்லாது, கெட்ட விஷயத்தை தான் சொல்லும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் முக்கியமான விஷயம். ஓகே. ஓகேங்களா? இவங்களுக்கு நல்ல பெரிய அறிவு இருக்கும், சூட்சமமான அறிவு நிறைய இருக்கும். ஆனாலும் ஒரு பிரச்சனை இவங்க லைஃப் கூடவே வந்துட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு நிகழ்வு இவங்க ஜாதகத்திலேயே வரும்னு சொல்லலாம்.
இப்போ அடுத்ததா வந்து சார், இப்போ வந்து குருவோட சந்திரன் இணைகிறாரு. இதை வந்து பெரும்பாலும் என்ன சொல்றாங்கன்னா, குரு சந்திர யோகம், அதாவது இவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும், பிறந்தப்பவே வந்து இவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு, இவங்க செல்வ செழிப்பாவே இருப்பாங்க, ஒரு ராஜ அந்தஸ்தோடவே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அது உண்மைதானா? அந்த மாதிரியான யோகங்கள் இருக்கா? இது நம்ம முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து குருவும் சந்திரனும் இணையக்கூடிய பகுதி எந்த இடத்துல இருக்கோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம பேசணும். குரு சந்திர யோகம் வந்து பார்த்தீங்கன்னா வீடு சம்பந்தப்பட்ட இடத்துல கடன் வருவதற்கு உண்டான தன்மை, கடன் வாங்கி வீடு கட்டுறது, இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்கும் சொல்லலாம். மனசு வந்து எப்பவுமே சாத்வீகமாக இருக்கக்கூடிய தன்மையை இந்த குரு சந்திர யோகம் சொல்லும். சாந்தமாக இருக்கக்கூடிய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு இணைவு வருமா இருக்கும். அவங்க அம்மாவுக்கும் கோயில் குளம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கே போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நிகழ்வுகள் இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம். அதாவது குரு சந்திர யோகம் இருந்தது அப்படின்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு கோயில் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா. ஒரு முக்கியமாக அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவன் கோயில் இருப்பதற்கு உண்டான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குன்னு சொல்லலாம். இந்த குரு சந்திரன் இணைக்கக்கூடிய பகுதிகள் வந்து எப்பவுமே ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். அவங்க மைண்ட் வந்து எப்பவுமே ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். இவங்க வந்து எப்பவுமே ஒபீஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா. ஒபீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு தான் வந்து ஹார்ட் சம்மந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கு உண்டான தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயம்தான் இந்த குரு சந்திர யோகத்தை இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பை டிஃபால்ட் கடனை கொடுக்குமானா இந்த குரு சந்திர யோகம் கடனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வந்து இப்போ குரு செவ்வாய், இந்த சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஜாதகருக்கு பலன் அல்லது வந்து ஒரு விரயம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது கொடுக்குமா? முக்கியமாகமா இந்த குரு செவ்வாய் இணைவு வந்து பார்த்திங்கன்னா அப்பா இவங்க பரம்பரைன்னு சொல்லப்படுகின்றவர்களுக்கும் வந்து ஒரு சின்ன டிஸ்பியூட் இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம். ஓகேங்களா. குரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க. ஆனால் சொத்து இருக்குமா? இருக்கும். சொத்து இருந்தால் தானே அந்த டிஸ்பியூட் வரும். அந்த ஜாதகரே வந்து கோபம் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்களே அந்த ஜாதகர்கிட்ட இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம். எப்போவுமே கோபம் அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் தான் இந்த குரு செவ்வாய் இணைவு இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து குரு செவ்வாய் இணைவு இருக்கக்கூடியவர்கள், நிறைய பேர் வந்து முருகப்பெருமான் வழிபாடு நிறைய பேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக வந்து திருச்செந்தூருக்கு நிறைய பேர் போவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய தன்மை இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக இவங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்ரோஷமாக தான் இருக்கும் சொல்லலாம். ஆனால் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிலைமையில் இருந்து பணி செய்யக்கூடிய சீருடை காவலர்கள்னு சொல்லப்படுது. காவல்துறை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஹையர் ரேங்கிங்கில் இருக்கிறவங்க, அதே மாதிரி நிர்வாகத்திறன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஹையர் ரேங்கிங்கில் இருக்காங்க இல்லையா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே அந்த குரு செவ்வாய் தொடர்பு கொண்டவர்கள் இவங்க இருப்பாங்களான்னா இருக்கும். நிறைய பேர் பொலிட்டிக்கலில் பெரிய லெவலில் இருக்கக்கூடிய தன்மையில் இருப்பாங்களான்னா இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இவங்க எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி தன்மை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு செவ்வாயினுடைய இணைவு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் குரு செவ்வாய் அப்படின்னு சொன்னாவே எல்லாமே இந்த யோகமாக மாறக்கூடிய தன்மை இருக்கும். ஆனால் இவங்களுக்கு டென்ஷன், ப்ரெஷரு, பிபி, கொழுப்பு சம்மந்தப்பட்ட இடத்துல பிரச்சனை, கொழுப்பில் வந்து நிறைய குறைபாடுகள் இருப்பதற்குண்டான தன்மை அது எல்லாமே இருக்கும்னா, ஃபேட்டி லிவர்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் எல்லாமே இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு கிரகங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆக்ரோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னு ஒரு நிகழ்வு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.